வணக்கம் நேர்களே. இந்திய சந்தைகள் இரண்டாவது நாளாக அவிழ்த்து விடப்பட்டதுன்னு சொல்லலாம். அதுவும் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அப்படியே அந்த தலை குபுர கொட்டுவாங்களா அது மாதிரி கொட்டியிருக்காங்களான்னு தோன்றுது. ஸோ நிஃப்டி பார்த்தோம்னா 25,200 ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து நிற்குது. 125 புள்ளிகள் டவுன். நம்மளுடைய ரீல்ஸில் இன்னைக்கு வந்து நிஃப்டி லெவல்ஸும் சொல்லியிருக்கோம், அதையும் பாருங்க. தென் அட்வான்சஸ் 876, டிக்ளைன்ஸ் வந்து 1736. ஸோ மெயினாக இந்த வீழ்ச்சிக்கு காரணம் ஐடி தான் வந்து ஒரு மேஜர் மார்க்கெட்டை பிடிச்சி இழுத்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3% மேலே விழுந்திருக்கு. மெயினாக ட்ரம்ப்பினுடைய ஒரு டைரக்டிவ் இம்போஸ் ஆன் நியூ விசா H1B விசாவில் உள்ள ரூல்ஸு. ஸோ அது வந்து ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது ஃபார்மாவும் இன்னைக்கு ப்ளீட் ஆச்சு, என்னன்னு தெரியல, அதுவும் ஃப்ளீடாக இருக்கு. ஸோ இது வந்து மெயினாக ஒரு குளோபல் சென்டிமெண்ட் இம்பேக்ட்னால வந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஹியூஜ் வாலட்டிலிட்டியை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் 10க்கு மேலே இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது. ரெக்கார்ட் லோ ஆஃப் 9.39 இருந்தது, 10க்கு மேலே முடிவடைந்திருக்கிறது. துறைகளை பார்க்கும் பொழுது எனர்ஜி, மீடியா அண்ட் மெட்டல் ஒரு ஸ்மால் பையிங் காணப்பட்டது. மறுபுறம் ஐடி, ஃபார்மா அண்ட் மிட் செலக்ட் ஒரு நல்ல செல் ஆஃபே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஆன் நெகட்டிவ். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் ஒரு 11 நாளுக்கு பிறகு இன்றைய தினம் தான் வீழ்ச்சியை தொட்டுள்ளது என்று சொல்லலாம். ஸோ மேலும் இன்றைய தினம் 122 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டையும் 75 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டையும் தொட்டுள்ளது. அதே மாதிரி 107 பங்குகள் 52 வீக் ஹை, 53 பங்குகள் 52 வீக் லோ. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதானி குரூப் இன்னைக்கு மறுபடியும் ரியாக்ட் ஆகி ஏறி இருக்கு. அதில் மெயினாக அதானி என்டர்பிரைசஸ், தென் எட்டர்னல், பஜாஜ் ஃபைனான்ஸ், அதானி போர்ட்ஸ், அல்ட்ராடெக், பஜாஜ் ஆட்டோ, SBI லைஃப், ஆக்சிஸ் பேங்க், HDFC லைஃப், இந்துஸ்தான் லீவர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதுல மெயினாக ஐடி அப்படியே அவுத்து விட்டாங்க. டெக் மகேந்திரா, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ. தென் ஃபார்மால சிப்லா, தென் டெக்னாலஜி HCL டெக்னாலஜிஸ், டாடா மோட்டார், டாக்டர் ரெட்டி, ட்ரெண்ட், இந்துஸ்தான் பேங்க் இவையெல்லாம் இருந்திருக்கிறது. மெயினாக நார்மலாக நம்ம சொல்லுவோம் பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் ரிசல்ட்ஸ். இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் சொன்ன போது மார்க்கெட் வந்து ஒரு தகன்னு ஏறினது இல்லை. இன்னைக்கு பெனிஃபிட் கொடுத்த அன்னைக்கு அவுத்து போட்டுட்டாங்க. ஸோ மெயினாக ப்ராடர் மார்க்கெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவ் ஆனதுக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு ஒரு முக்கிய காரணி அப்படின்னு சொல்லலாம். மேலும் தங்கம் அது போல பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு 1843 ரூபாய் அதிகரித்து 1,11,690 வெள்ளி 3,022 ரூபாய் அதிகரித்து 1,32,860. குரூடாயில் 35 ரூபாய் குறைந்து 5,492 வினியமாய் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மெயினாக நிறைய விஷயங்கள் அது உள்ள அடக்கியிருக்கு. மெயினாக வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட் தான். இரண்டாவது, எல்லா நாடுகளும் இப்பொழுது தங்கத்தை வாங்கி அவங்களுடைய ரிசர்வை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நாடுகளுமே வாங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம். தென் நம்மளுடைய அந்த ஆஃப் இயர்லி அட்வான்ஸ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெட்டர் தான் எக்ஸ்பெக்டடாக இருக்கிறதுனால இப்போ இந்த Q2 ரிசல்ட்ஸ் ஆஃப் இயர்லி வருது இல்லை, அது வந்து நன்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. TCS வந்து அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு அவங்களுடைய ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மாதிரி அதானி டோட்டல் கேஸ், BSE அண்ட் அதானி பவர் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் சந்தைகளை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்விங்கில் தான் இருந்தது. ஹை அண்ட் லோ மாதிரி வந்துட்டு இருந்தது. ஒரு 2.25 2.25 நல்ல ஒரு செல்லிங் மார்க்கெட்டில் காணப்பட்டது. அதில் தான் அந்த லோ 25,151.05 என்ற புள்ளிகளை தொட்டது. காலையிலே 25,331.7, கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள் இன்றைய தினம் டிஃபரன்ஸை பார்க்க முடிந்ததுன்னு சொல்லலாம்.
மெயினாக இந்த ஸ்விங் பிட்வீன் கெயின்ஸ் அண்ட் லூசஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு வீக் ஃபுட்டிங்கில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் மெயினாக அதுக்கு வந்து குளோபல் கியூஸ் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் அதில் குளோபல் கியூஸில் H1B விசா கன்சர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக வந்து ஒரு அட்டெம்ப்ட் டு ரெக்கவரி வந்தது. பட் அந்த ரெக்கவரி வந்து நிற்க முடியல. ஸோ எகெயின் இட் ஸ்டார்ட் ஃபாலிங் டவுன். அது மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்க ஒரு புல் பேக்குக்கு வந்து திருப்பி திருப்பி விட்னஸ் பண்ணி பார்க்குது. பட் பண்ண முடியல. மெயினாக பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் சந்தைகள் வந்து ஒரு 1000 புள்ளிகள் ஏறி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களில் 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ அதனால வாட் எவர் பி த கரெக்ஷன்ஸ் வந்து இதை நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த ஒரு ஒரு அப் மூவுக்கு ஓவரால் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த்தி கரெக்ஷன் முடிஞ்சு போகிறது பெட்டராக இருக்கும் போல தான் தெரிகிறது. பட் ஓவரால் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், 25,050 வந்து ஒரு வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடும். அதற்கு கீழே ஒன்றும் பெருசாக இறங்குற மாதிரி தெரியல. பட் அதை இன்னைக்கு கல்லில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது இந்த 25,250க்கு மேலே மார்க்கெட் போய் நின்றுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1 hour, மறுபடியும் டைரக்ஷன் வில் சேஞ்ச் ஃபார் த பையிங் மொமெண்டம். ஸோ அதனால ஒரு வாலட்டிலிட்டி மூவோட மார்க்கெட் நாளைய தினம் வீக்லி F&O க்ளோசிங் இருக்கிறதுனால இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.